ராகவ் ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அஞ்சலிய முரளி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர்றதுனால, அபி வந்து நினைக்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம இருக்கிறதுனால, அஞ்சலி அக்கா நம்மள தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த பிளான இதோட ஸ்டாப் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரியேவும் அவங்க கூப்பிட்டு வந்த ஆளுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. இந்த பிளான ஸ்டாப் பண்ணிரு. எப்படியாவது அவன்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அவனும் வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா முரளிக்கு அங்க இருந்த இது யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்கும்போது, அங்க வளையல் உடைஞ்சு கிடக்கு. இது அபியோட வளையலாச்சே! நம்ம நினைச்சது சரிதான். இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, நமக்கு தெரியாமலே நமக்கே சூழ்ச்சி பண்றாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு முரளி நினைக்கிறாங்க. இதுலலாம் நாங்கலாம் மாட்டிக்குவோமா? அபி நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்களே! என்ன அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அபி நீங்க இப்படி பண்றீங்க. பேசாம அந்த ராகு பிரிஞ்சு போயிட வேண்டியதானே அபி. அதுக்கு பதிலா இப்படியெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அபி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுலயே பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து அபி கிட்ட அந்த வளையல் எடுத்து காமிச்சுட்டு, "என்ன அபி இந்த வளையல அங்கேயே மறந்து விட்டுட்டு போயிட்டாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து சொல்றாங்க. "அதான் நாங்க தான் வந்தோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுல்ல. அதான் அஞ்சலிக்காவ கூட்டு வந்துட்டு இந்த தடவ எஸ்கேப் ஆயிட்டீங்க. இப்படியே எத்தன தடவ எஸ்கேப் ஆக போறீங்க? என்னைக்காவது மாட்ட தான் செய்வீங்க. அப்ப பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்றாங்க. "எதுக்கு அபி இப்படி வீணா பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அந்த ராகு உங்களுக்கு வேண்டாம் அபி. அவன விட்டு போயிடுங்க. அவன் கூட நீங்க இருக்க வேண்டாம் அபி. அவன் உங்களுக்கு சரியானவன் கிடையாது அபி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுற வேலைலாம் வச்சுக்கிடாத. கூடிய சீக்கிரமே உன் சுயரூபத்த வந்து நான் வெளிக்கொண்டு வருவேன். அதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அத விட்டுட்டு நீ தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்டிக்குவ" அப்படின்னு சொல்லிட்டு, "எவ்வளவு நாள் தான் நீ வந்து தவிர்க்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. இத கேட்ட முரளி, "எதுக்கு அபி நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? அப்படிலாம் நடந்துச்சுன்னா பாத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூலா முரளி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அபி ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த மாதிரி தான் அடுத்த வாரம் எபிசோட் அமையலாம் சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.